பொது சொத்து வாரியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது 2018 நான் போடப்பட்ட வழக்கின் அடிப்படையில் ஜனாதிபதி கையொப்பமிட்டு 119 அறக்கட்டளைகளை எல்லாம் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து இன்றைக்கு பொது சொத்து வாரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு ஜெயராமன் அவர்கள் தான் தலைவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் இந்த 119 அறக்கட்டளையில் ஒன்றுதான் ஆயிரங்காணி ஆலவந்தார் அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளை என்பது இதனுடைய பொது சொத்து வாரியத்தின் கீழ் தான் செயல்பட வேண்டும். ஆனால் தன்னிச்சையாக தான் தோன்றித்தனமாக இந்த ஆயிரங்காணி ஆலவந்தார் அறக்கட்டளையிலே இருந்து இன்றைக்கு 60 ஏக்கர் நிலம் மனை பிரிவின் கீழ் விளம்பரம் செய்யப்பட்டு விற்க எத்தனித்துக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நிறைய நிலங்கள் ஒரு திரைப்படத்துறைக்கும் மற்றும் செய்தித்துறை தமிழ் துறைக்கெல்லாம் ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாம் தவறு. இதை சரி செய்ய வேண்டும். ஆகவே இந்த ஆயிரங்காணி ஆலவந்தார் அறக்கட்டளை என்பது அதில் செய்கின்ற ஒரு சின்ன